अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। இந்த கோடை விடுமுறையில் மற்ற வேலைகள் எல்லாம் தள்ளி வைத்து விட்டு இங்கே ஒரு ஆன்மீக பயிற்சி முகாமுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றி வந்திருப்பதற்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் உடல்வளமும் மனவளமும் பெற ஆதிகுருவை பிரார்த்தனை செய்கிறேன். வாழ்க்கையில் நாம் எல்லோரும் முயற்சி செய்வது எல்லாமே பிறந்ததிலிருந்து இங்கே இளைஞர்களும் இருக்கிறீர்கள், வயதானவர்களும் இருக்கிறீர்கள், ஆண்களும் இருக்கிறீர்கள், பெண்களும் இருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் பிறந்தது முதல் இந்த க்ஷணம் வரை செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் வேறு வேறாக தெரிந்தாலும் ஒன்றேதான், ஒன்றை தவிர வேறில்லை. நாம் எல்லாம் இங்க அப்படியே படுத்து தூங்கிட்டோம்னா நம்ம யாருன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. தூங்கி எந்ததுக்கு அப்புறம் ஆனந்தமா தூங்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு மொபைல் போன் இந்த காலத்துல ரொம்ப பாப்புலரா இருக்கு, எல்லாரும் யூஸ் பண்றோம். அந்த மொபைல் போனை 3 நாளைக்கு கண்டினியூஸா பேசிட்டே இருந்தா அது வேலை செய்யுமா? என்ன பண்ணணும்? வேலை செய்யாம நின்றுடும் இல்லையா? ஏன் நின்றுடும்? 3 நாள் 4 நாள் அது வெளியூருக்கு எடுத்துட்டு போயிடுறோம். சார்ஜர் இல்லை, பேசிட்டே இருக்கணும். என்ன ஆகும்? சார்ஜ் இல்லைன்னா வேலை செய்யாது, அது நின்று போயிடும். அது மாதிரி நாம் உணவு அருந்தாமல் கூட கொஞ்ச நாள் இருந்துட முடியும். தூக்கம் இல்லாமல் இருந்தோம்னா சார்ஜ் பண்ணாது. அப்ப அந்த தூங்குற நேரத்துல நம்ம எங்க போயிடுறோம்? நான் யாருன்னு எனக்கு தெரியல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எங்க போனோம்னா அவங்களுக்கு தெரியாது, எங்க இருக்கணும்னு தெரியாது இல்லையா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இளைஞராக இருந்தாலும் சரி, குழந்தையாக சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் where did I go when I was sleeping? நான் தூங்கும்போது எங்கே சென்றேன்? ஆனா திரும்பி வரேன், திரும்பி எனக்கு யாருன்னு தெரியுது. நீங்க வயதானவர்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு 6 வயசா இருக்கும்போது அந்த போட்டோவை காட்டினா அதை பார்த்து புரிஞ்சுக்கிறீங்க, அதுதான் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா அந்த உருவத்துக்கும் இந்த உருவத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை இல்லையா? அதே மாதிரி இளைஞர்களும் சின்ன குழந்தைகளுக்கும் பொறுப்பும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனா அதுதான் நான் என்று நாம் புரிந்து கொள்கிறோமே, அது எவ்வளவு பெரிய விஷயம். சாதாரண அன்றாட வாழ்க்கையில நம்ம இது நடக்குது, ஆனா இது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. அந்த உருவம் டோட்டலா மாறி இருக்கு, அது நமக்கு புரியுது. அதுக்கு சமஸ்கிருதத்துல சோயம் தேவதத்தக அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு. அதாவது ஒரு தேவதத்தன் ஒருத்தன் வரான், அந்த தேவதத்தனுக்கு 55 வயசு ஆகுது. அவன் என்னுடைய நண்பன், கிருஷ்ணனுக்கு நண்பன் தேவதத்தன். பக்கத்துல ராமன் ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட இது யாருன்னு கேட்கிறான். அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன் சொல்றான், அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன் சொல்றான். அதுதான் சமஸ்கிருத சோ அயம் சக அயம் தேவதத்தக. தேவதத்தன்ற ஒரு பேர் இருக்கு. அவன் அப்படின்னா சின்ன வயசுல இருந்த அந்த தேவதத்தன், அயம்னா இப்ப இருக்கிறான இந்த தேவதத்தன், 2 பேருமே ஒருத்தன் தான். ஆனா உருவத்துல பார்த்தா உன்னாவே தெரியல, வேற வேறையா இருக்கு இல்லையா? உருவம் அவனுக்கு பார்த்தா அப்போ நல்லா இளைஞனா இருக்கும்போது முடி கருப்பா இருந்தது, இப்ப பார்த்தா வெள்ளையா இருக்கு. அப்போ மூஞ்சில நல்லா வெளுப்பா இருந்தது, இப்ப பார்த்தாக்க அது மாதிரி இல்லை, சுருக்கமா இருக்கு. அதே ஆள் தான் இங்க இருக்கான். ஆனா அவன் சொன்ன நம்மளோட படிச்சானா அந்த தேவத்தை தான் இவன் சொல்லும் போது நமக்கு புரிஞ்சு கொடுத்து
அப்ப அவன் யாரு? அது இந்த உடல் கிடையாது, உருவம் கிடையாது, உள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுதான் அந்த மனுஷன் நமக்கு தெரியுது. அது நம்ம எல்லாருமே அன்றாட தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்றும் பிடிச்ச வேதாந்தெல்லாம் போய் படிக்க வேண்டாம். அன்றாட வாழ்க்கையில் நமக்கு மிகவும் நன்றாக தெரிகிறது. நம்முடைய கை கால் உடல் இது எப்பொழுதும் இப்படி இல்லை. ஆனால் நான் தான் அது. ராமநாதன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு நான் தான் இந்த ராமநாதன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெரியும், இப்பயும் தெரியும். இது எவ்வளவு ஒரு அதிசயம் பாருங்க. இந்த மிராக்கிள்னா நம்ம எங்கேயோ ஒன்று நடக்கணும்னு நினைக்கிறோம். டெய்லி இந்த மிராக்கிள் நடந்தது. நம்முடைய முகம் மாறிவிட்டது, முடி மாறிவிட்டது, எல்லாமே மாறிவிட்டது. ஆனால் நான் தான் அது என்று எனக்கு தெரியுது. முதல் நாள் தூங்க போறேன், திருப்பி மறுநாள் காலையில் எந்திரிக்கிறேன், உயிரோடு இருக்கேன். நான் தான் தூங்க போனவன். திருப்பி அந்த கண்டினியூட்டி நமக்கு தெரியுது. சின்ன குழந்தைலேருந்து இப்போ வரலும் தெரியுது இல்லையா? இது எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இது நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அந்த தூங்குன்ற நேரத்துல ஒன்னே எனக்கு தூக்கம் பிடிக்காதுன்னு சொல்ற மனுஷன் யாரா இருக்காங்களா? தூங்காம இருக்க முடியாது, தூங்கி ஆகணும். அப்படியே தூங்குறதுக்கு நம்ம விருப்பம்னா தூக்கத்தை விட ரொம்பவும் பிரியமாக இருக்கிறது அதை செய்ய வேண்டும் என்று நமக்கு தோன்றுகிறது. அதை செய்வதற்காக நம்ம முயற்சி செய்கிறோம். ஆனா டயர்ட் ஆகிடும். நான் களைத்து போயிடுவோம், எப்படிதான் தூங்க போயிடுவோம். இது நம்மால் ஏற்பட்டது அல்ல. ஏனென்றால் இந்த தூங்குன்ற சமயத்துலதான் நம்ம அந்த ஆனந்தத்துல இருக்கோம். ஒண்ணும் இல்லை. அப்போ நம்ம இறைவனோடு ஒன்றி இருக்கிறோம். நமக்கென்று மூளை வேலை செய்யல, நமக்கென்று அந்த புத்தியும் வேலை செய்யல, மனசும் வேலை செய்யல. மனசுக்கும் புத்திக்கும் சின்ன வித்தியாசம். மனசு என்பது சஞ்சலம் அடையக்கூடியது, எமோஷன், உணர்ச்சிகளை கொடுப்பது. துக்கமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். புத்தி என்பது இது சரியா தவறா என்று நாம் தத்தளிக்கும் பொழுது இது சரி, இப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லுவது அதே மனசு தான். ஒரே மனசு 4 விதமா பயன்படுது. ஒன்று ஞாபக சக்தியை இது வைத்துக் கொள்வது, இது மெமரி, சித்தம்னு சொல்றோம். ஒன்று புத்தியா இருந்து இதை பண்ணு அதை பண்ணாதன்னு சொல்லுது. முதல்ல எடுக்காட்டியும் இது சரியா இது சரியில்லையான்னு சொல்லிட்டு ஒரு மனசு வேலை செய்யுது. அதுக்கப்புறம் அகங்காரமும் உங்களுக்கு நான் தான் இதன், அதான் கடைசி ரமண மகரிஷி அதான் சொல்ற ரூவாமை, நான் யார் என்று விசாரணை செஞ்சுக்கிட்டே இருந்தாக்க நீ யாருன்னு தெரிஞ்சுப்ப. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போடுங்க. அப்போ நாம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், நம்ம இருந்துகிட்டே இருக்கணும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நோக்கத்தை தவிர மனிதனாக பிறந்த யாருக்கும் வேறு விதமான நோக்கம் இருக்கிறதுக்கு சான்ஸ் ஆயிடுது. ஒருத்தர் பிஇ படிக்கிறாரு, பிஇ படிச்சதுக்கு அப்புறம் எம்ஏ படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. வயசானவங்களுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசை. எந்த ஆசையை எடுத்தாலும் எதை செய்தாலும் அதற்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கிறது, நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது தவிர வேற ஏதாவது நோக்கம் இருக்க முடியுமா? சந்தோஷமா இருக்கணும், இன்னைக்கு சந்தோஷம் இருக்கணும், நாளைக்கு சந்தோஷமா இருக்கணுமா? அப்படி இல்லை. எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு பெரிய அடையாளம் என்னன்னா தூக்கம். தூக்கத்துல நான் சந்தோஷமா இருக்கேன், அந்த சந்தோஷத்தை ஆண்டவன் எனக்கு கொடுப்பாரு. அப்ப எப்படி இந்த மொபைல் போனை சார்ஜ் பண்றோமோ அந்த மாதிரி நமக்கு அந்த நேரத்தில் சார்ஜ் ஆகுது பாடி. அப்ப புத்தி வேலை செய்யல, மனசு வேலை செய்யல, எதுவுமே வேலை செய்யல, நான் இருக்கடான்றது எனக்கு தெரியல. ஆனா உயிர் மட்டும் இருக்கு. அந்த உயிர் என்ன உயிர்? இதுக்கு என்ன இருக்கு? அது எப்படி திருப்பி தொடருது? அதுதான் தூங்குறது எப்படி? துறக்கமே முதலவாய தூயன யாவையேனும் மறக்குமான் நினையலம்மா, வரம்பில தோற்றுமாக்கள் இறக்குமார் இதுவன்பான் போல் இறந்தனன் முன்னால், பின்னால் இறக்குமார் இதுவன்பான் போல் பிறந்தனன் பிறவா வெய்யோ அப்படின்னு கம்பர் சொல்லியிருக்காரு. அருமையா ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லிருக்காரு. இறக்குமார் இதுவன்பான் போல் இறந்தனன் முன்னால். அதுக்கு எப்படி உதாரணம் சொல்றாருன்னா, சூரியன் உதாரணம் சொல்றாரு. சூரியன் போயிட்டார் முத நாள், பின்னாடி பிறக்குமாறு இதுவன்பான் போல் பிறந்தனன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய தூக்கமும் இறப்புக்கும் வித்தியாசமே கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். தூக்கம்ன்றது என்னது? தூங்குவது போலும் சாக்காடு. இறப்பது என்பதற்கும் தூங்குவதற்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. தூங்கி எந்திரிச்சோன்னா இதே உடம்போட வரும். இறந்த பிறகு இறப்பு என்று நாம் சொல்லுகின்றோமே, அந்த இறப்பு என்பது இந்த உடலுக்கு தான், மனசுக்கும் புத்திக்கும் கிடையாது.
அது சமஸ்கிருதத்தில் சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்கிறோம். அது உடலை விட்டு வெளியே போய் இன்னொரு உடலை எடுத்துக் கொள்ளுகிறது. ஞானம் பெற்று பெரிய ஞானியாகி முக்திய ரமண மகர்ஷி, ஸ்ரீ ராமகிருஷ்ணர் போன்றவர்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனி ஜனரேசயனம் இகசன்சாரே பகுதுஸ்தாரே அப்படின்னு சொல்லிட்டு பஜகோவிந்தத்துல ஆதிசங்கரர் பாடுறாரு. இதெல்லாம் சாதாரண மனுஷனுக்கு தான். புனரப்பி ஜனனம், திருப்பி திருப்பி பிறப்பது, புனரப்பி மரணம், திருப்பி திருப்பி இறப்பது, புனரப்பி ஜனனி ஜடரே சயனம், அம்மாவின் வயிற்றுக்குள்ள தூங்குவது, இருப்பது, இது எல்லாம் சாதாரணமாக தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தான். இதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான் எல்லாரோட, நான் விரும்புகிறனோ விரும்பலையோ, இதுதான் நோக்கம். எல்லா மனிதருக்கும் காமன் நோக்கம் இதுதான். இதிலிருந்து விடுதலை அடையாமல் இதை நம்ம சரி பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம தூங்கி எந்திரிச்சோம்னா மறுநாள் அதே ப்ராப்ளம் தான் இருக்கும். முதல் நாள் கை கால் வலிச்சிருக்கும், தூக்கத்துக்கு ஒண்ணுமே தெரியாது, சுத்தமா தெரியாது. தூங்கும் பொழுது நமக்கு என்ன ஆச்சுன்றது நமக்கு சுத்தமா தெரியாது. பரம ஆனந்தமா இருப்போம் நம்ம. அதுதான் உண்மையான ஆனந்தம். அதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அப்ப அஞ்ஞானம் இருக்கும். அப்ப நமக்கு அறிவு இருக்காது, அறிவு வேலை செய்யாதனால அப்ப இருந்த ஆனந்தத்தை முழிச்சிட்டு இருக்கும்போது பெற முடியாது. பெரிய ஞானிகள் சாதனங்கள் பண்ணி அவங்க சமாதி நினைவுக்கு போகும்போது அதே இன்பத்தை பெறுகிறார்கள், ஆனந்தத்தை பெறுகிறார்கள். அதையே சகஜமாக மற்றவர்களுடன் பார்க்கும் பொழுதும் அந்த துன்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பகவான் அனுகிரகம் பண்றார். அந்த நிலைக்கு போக முடியும். நாம் எல்லாரும் முயற்சி செய்து அதுதான் இருந்தாலும் அன்றாட வாழ்க்கையில நாம் எப்படி வாழ வேண்டும்ன்றது இந்த ஒரு அடுத்த 3/4 மணி நேரம் இதனிடம் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை பயணம் இனிதாக அமைவதற்கு இப்படி இருக்கிற நிலையில் என்ன செய்ய முடியும்? எல்லாரும் ராமகிருஷ்ணர் இல்லை, எல்லாரும் தமிழர் இல்லை, இருந்தாலும் நமக்கு ஒரு வழி இருக்கு இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ அவர் பொட்டன்ஷியல். என்னுடைய பொட்டன்ஷியல், நான் என்ன தகுதி எனக்கு இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி முன்னுக்கு போக முடியும்ன்றதான் எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு என்ன பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை தவிர்ப்பதற்கு நான் இப்ப இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு எப்படி போறது அப்படின்றத நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா டெஃபினட்டா நம்ம இருக்கிறதுல இருந்து முன்னாடி போக முடியும். அதுக்கு கடோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அதுல யம தர்மராஜா நச்சிகேதஸ்னு ஒரு பையனுக்கும் உபதேசம் பண்றாரு. அந்த பையன் என்ன பண்றான், அவங்க அப்பா தியாகம் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப வயசான மாடு, செத்து போப்ப இருக்கிற மாடை போய் அதுல பண்ணிட்டாரு, சாக்ரிஃபைஸ் பண்றது, அர்ப்பணம் பண்றது. அப்ப அவன் இது மாதிரி கொடுக்குறியே தப்பு இல்லையான்னு கேட்கறான். அவரு கோவம் நீ இப்ப போட அமௌண்ட்டை போடான்னு சொல்லிருக்காரு. அவன் உண்மையிலே போயிடுறான். ஏன்னா ஒரு சத்புருஷன் சொல்ற ஒரு வார்த்தை நடந்துடும். அங்க போய் 3 நாள் காத்திருக்கான். யம தர்மராஜா பிராமணன் 3 நாள் வாசல்ல காத்திருந்தா அது பெரிய பாவம், யமனுக்கு கூட அது பாவம். அதனால அவர் என்ன பண்றாரு, நீ தெரியாம நீ நீ இங்க காத்திருக்க, அதாவது 3 வரம் கேளு, நான் கொடுக்குறேன்றார். அவன் ரொம்ப சாமர்த்தியமா வரங்கள் கேட்கறான். அதான் அவங்க அப்பா திருப்பி அப்பா கிட்ட போகணும்ன்றான், அப்பாவுக்கு திருப்பி கோவம் வராம இருக்கணும்ன்றான், நிறைய பொருள் விலை மதிப்பு இருக்குல்ல இதெல்லாம் கொடுக்குறேன்றாரு. கடைசியில எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு ரகசியம் இருக்குன்றாங்க, மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியணும், மரணம் உண்டா இல்லையா, அப்படி மரணம் இருந்தா மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது கேட்கறான். அதுக்கு அவர் உபதேசம் பண்றார், பலவிதமான உபதேசங்கள் பண்றாரு கடோபனிஷத்து. அதுல இருக்கிறதுதான் பல விஷயங்கள் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதல்ல ஆரம்பிக்கும் போது அவர் சொல்றாரு, ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதக தௌ சம்பரித்ய விவினக்தி வீரக ஸ்ரேயோஹி தீரோஹி பிரேயசோ விரணீதே பிரேயோ மந்தோ யோகச்சேமாத் விரணீதே அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்றாரு. ரொம்ப முக்கியமான மந்திரம் அது. ஆரம்பத்தில் என்ன சொன்னா, ஸ்ரேஷ்ட பிரேஷ்ட மனுஷ்யமேதக. நம்ம தூங்கும் போது ஆனந்தமா இருக்கும், அந்த ஆனந்தத்தை முழிச்சிட்டு இருக்கும்போது நம்மளால பெற முடியல. பலவிதமான முயற்சிகளை செய்யறோம், திருப்பி திருப்பி துன்பம் தான் வருது. மனுஷனுக்கு 2 தான், லைக் டிஸ்லைக், ராகம் துவேஷம். ராகம்னா லைக், எனக்கு வேணுங்கிறது, வேணுங்கிறது கிடைச்சா சந்தோஷமா இருக்கு, வேணுங்கிறது கிடைக்கலன்னா துக்கம் ஏற்படுது. அதே மாதிரி வேணாங்கிறது இருந்தா கஷ்டமா இருக்கு. ஒரு ஆளை நம்ம சுத்தமா பிடிக்கல, அந்த ஆள் நம்ம வகுத்துல இருந்தாருன்னா அவன் எப்படா போவான்னு நினைக்கிறோம். வேண்டாததை நாம் நீக்கிவிட விழுகிறோம்,
வேண்டும் என்பது கூட இருந்துகிட்டே இருக்கணும்னு இருக்கு. வேணுங்கிறத விட ஒரு சமயம் வேணுங்கிறது இன்னொரு சமயத்துல வேண்டான்னு தோணும் இல்லையா? எப்போதும் ஒன்னையே நான் விரும்புறது இல்லை. ஒரு 8 வயசு கோலி கொண்டு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப 1000 ரூபாய் நோட்டை கொண்டு போய் 7 வயசு பையன்ட்ட கொடுத்தா வாங்கிக்க மாட்டான். எதை கேட்டுப்பான்? ஹி வாண்ட்ஸ் ஒன்லி மார்பிள். இந்த மார்பிள் வச்சுட்டு விளையாடணுன்றது தான் அவனுக்கு ஆசையா இருக்கும். நம்ம 1000 ரூபாய் நோட்டை கொடுத்தா கூட வாங்க மாட்டான். ஏன்னா அதோட வேல்யூ அவனுக்கு தெரியாது. வேல்யூ மாறுது. அது மாதிரி ஒருத்தன் ஒரு மனிதனை வேணான்னு சொல்றான், அந்த மனிதனை இன்னொருத்தன் வேணும்னு எடுத்துக்கிறான். ஒரு கம்பெனியை விட்டு ஒருத்தன் ரிசைன் பண்ணிட்டு போறான், இன்னொரு கம்பெனியில் எடுத்துக்கிறான். இப்போ நிறைய குடும்பங்கள்லயே அது நடக்குது. ஒருத்தரை விட்டு நம்ம பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறோம், இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்கு. அப்போ மனிதனாலேயோ மற்ற சூழ்நிலையினாலேயோ அது ஏற்பட்டதில்லை. ஆனால் நம்ம வாழ்நாள் முழுவதும் என்ன பண்றோம்னா, அந்த ஆனந்தத்தை அடைவதற்கு, அந்த சுகத்தை அடைவதற்கு நம்ம தேடிட்டே இருக்கோம். அதுதான் இங்க சொல்றாரு யம தர்மராஜா, ஸ்ரேயஸ்ட பிரேயஸ்ட மனுஷமேதக. அதுவே நம்மளை தேடிட்டு வருதான். ஸ்ரேயஸ் அப்படின்றது மேன்மையானது, மிகவும் உன்னதமானது, அதுவும் நம்மளை தேடிட்டு வருது. பிரேயஸ் அப்படின்றது கீழ்த்தரமானது இல்லை, உடனடியாக இன்பம் தருது. சாப்பிட்டா உடனடியாக இன்பம் இருக்கு, ஒரு சினிமா பார்த்தா உடனடியாக இன்பம் இருக்கு, வேற ஏதாவது ஒன்று பண்ணா உடனடியாக இன்பம் இருக்கு. அதுதான் நம்ம ஆசைப்படுவோம். அப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உடனடியாக அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய சாதாரணமான முயற்சி. பி படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், அதனால பி படிக்கணும். இது கண்ணுக்கு தெரியுது, நமக்கு புரியுது. ஆனா கோயிலுக்கு போனா கடைசியில நல்ல பதவி கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும் சொன்னா கண்ணுக்கு தெரியல, நமக்கு புரியாது. அதனால அதுல நம்பிக்கை எடுப்பது கஷ்டம். நமக்கு புரியாத விஷயத்தை எப்படி நம்மளோட மனசை நம்மளே பார்க்க முடியாதோ, உடம்பு நல்லா பார்த்தா தெரியுது. நம்ம மனசை நம்மளால பார்க்க முடியலையே. நம்ம மனசை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப உன்னதமான நிலை. மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கு, அந்த மனதை நம்மால் ஒருமுகப்படுத்த முடியவில்லை. அதனால நமக்கு ஈஸியா எது கிடைக்குதோ உடனடியாக இன்பம் கிடைப்பதை நம்ம நாடுறோம். நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய இன்பத்தை இழந்துடும். இப்படி எத்தனை வருஷம் பண்ண முடியும்? 1 வருஷம் 2 வருஷம் பண்ணலாம், கடைசி வரலாம் அது பண்ண முடியாது. பண்ணா அந்த ஜென்மம் முடிஞ்சு போடும். 60 வயசுல முடிச்சுக்கிட்டு ஆஹா நம்ம இனிமே சரியான வழியில போவோம், எப்பொழுதும் நிரந்தரமாக இன்பமாக இருப்பதை நாம் அடைவோம் அப்படின்னு நினைச்சா கஷ்டம். 5 விளையாது 50 விளையாது. சொல்றது சிரேஷ்ட பிரேஷ்ட மனுஷமேதக 2 வருது. உடனடியாக அடையக்கூடிய இன்பத்தை அடைய வேண்டும் என்று பெரும்பான்மையான மனிதர்கள் விரும்புகிறார்கள். நிரந்தரமாக கிடைக்கின்ற ஆனந்தத்தை கோட்டை விட்டு விடுகிறார்கள். இது 99.99% மனிதர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். கடைசி வரையிலும் கொஞ்சம் இன்பமும் நிறைய துன்பமும், கொஞ்சம் இன்பமும் நிறைய துன்பமும். இதுக்கு ஒன்றும் பெரிய உதாரணம் தேவையில்லை. நீங்க குலோப் ஜாமுன் சாப்பிட்றீங்க, முதல் குலோப் ஜாமுன் சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும், 2 3 4 சாப்பிட்டா 5 சாப்பிட்டா அதே குலோப் ஜாமுன் வயிற்று வலி உண்டு பண்ணிடுது. ஒரே குலோப் ஜாமுன் தான், அது வயிற்று வலி உண்டாகுது. 5ஆவது சாப்பிட்டா வயிற்று வலி. அதனால எக்ஸசைஸா சாப்பிட்டாலும் வயிற்று வலி உண்டு பண்ணுது. 20 வயசுல நான் குலோப் ஜாமுன் சாப்பிட்டேன், இப்ப சாப்பிடலாம், டயபெட்டிஸ் வந்துருச்சு, முடியல. காலம் மாறினாலும் ஒரே பொருள் கசந்து விடுகிறது, உடல்நிலை போய்விட்டாலும் அதே பொருள் கசந்து விடுகிறது, மிகுதியாக ஆனாலும் அதே பொருள் கசந்து விடுகிறது. எது இன்பம் கொடுத்ததோ, எது இன்ப ஹேதுவாக இருந்ததோ அதுவே துன்பத்திற்கும் காரணமாக ஆகிவிட்டது. நம்மளால அதை மாற்ற முடியும். அதுக்கு என்ன காரணம்னாக்கா, கௌ சம்பரித்த விவினக்தி தீரக. தீரகன்னா நல்ல புத்திசாலிங்க, புத்தி உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள்? வைஸ்மேன் அவ ஸ்ரேயோகி தீரோபி பிரேயசோ விரணீதே. அவன் பிரேயஸ்ன்னு சொல்லக்கூடிய உடனடியாக சந்தோஷம் தரக்கூடிய அல்ப விஷயத்தை அவன் போய் தேடிட்டு போறதில்ல. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இறைவனை தேடி போகிறான். இறைவனை ஏன் தேடி போறதுனா, பிரேயசோ விரணீதே, பிரேயோ மந்தோ யோகக்ஷேமா திரணித்தை. யோகக்ஷேமம்னா ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம யோகக்ஷேமம்னா எல்ஐசியில கூட போட்டுப்பான், யோகக்ஷேமம், யோகக்ஷேமம் மகாமியகம் அப்படின்னு போட்டுப்பான். அது எல்லாத்தையும் விட்டுட்டு அனன்யா சிந்தயன் தோமாம் ஏ ஜனாபர் யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொல்லிருக்காரு. அது என்ன சொல்லிருக்காருன்னா, அனன்யா சிந்தயன் தோமாம். அனன்ய, வேற எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் உண்மையிலேயே சிந்தனை வித அனன்யா சிந்தயன் தோமாம், என்னையே எவன் நினைத்துக் கொண்டிருக்கானோ, தேசாம் நித்யாபியுக்தானாம், எப்போதும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கூடிய அப்படிப்பட்டவனுக்கு யோகக்ஷேமம் மகாமியகம், நான் அவனுடைய யோகக்ஷேமத்தை தருகிறேன்.
யோகக்ஷேமம் சொன்னா, யோகம் சொன்னா நான் பல பொருள்களை தேடி நமக்காக எடுத்துக்கொள்வது யோகம். நம்ம பண்ற யோகாசனமும் யோகம் தான். யோகத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, 24 அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் யோகம் என்று சொன்னால், நான் எனக்கு செக்யூரிட்டியை தருவது, பாதுகாப்பை தருவதற்காக நான் சில பொருட்களை இன்பத்தை தருவதற்காக பல பொருள், ஒரு வீடு கட்டுறேன், ஒரு சைக்கிள் வாங்குறேன், ஒரு மோட்டர் பைக் வாங்குறேன், இல்லை 4 நண்பர்களை சேகரிச்சுக்கிறேன். இது எல்லாமே யோகம். எனக்கு இன்பம் பயப்பதற்காக நான் இதை எடுத்துக்கொள்வது எல்லாம் யோகம். சேமம்னா அதை காமாத்தி ஆகணும். இப்ப அது போயிடுச்சுனாலும் திருப்பி துன்பம் வரும் இல்லையா? ஒரு பொருளை அடைய வேண்டும், அடைந்த பொருளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இதுதான் யோகாசனம் பண்றதுக்கு முன்னாடி அஷ்டாங்க யோக நியமா அதெல்லாம் சொல்லுவோம். அதுலதான் 3வது தான் யோக ஆசனம். அதுல யம நியமம்னு சொன்னா செய்ய வேண்டியதை செய்யக்கூடிய விதிகள் இருக்கின்றன. அது யமம். நியமம் என்பது தனி மனிதன் செய்யக்கூடியது, காமனா செய்யக்கூடிய ரூல்லாம் இருக்கு. அதுல அபரிக்கிரகம் இருக்கு. தேவைக்கு மேல இருக்கிறத வச்சுக்கவே கூடாது. வச்சுக்கிட்டா துன்பம் சொல்றான். பழைய காலத்துல ட்ரெயின்ல போனவங்க நீங்க பார்த்துருக்கீங்க. லெஸ் லக்கேஜ், மோர் கம்ஃபர்ட், மேக் யுவர் ஜேர்னி பிளசன்ட். ஆமா, எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக பொருள்கள் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷம் அளிக்கும். இது யாராவது எடுத்துப்பாங்களா? ஐ ஹாவ் மோர் மெட்டீரியல், ஐ ஹாவ் மோர் ப்ளஷர் இஸ் ஜென்ரல் திங்கிங். நம்ம சாதாரண திங்கிங் நிறைய பொருள்களை சேர்த்துக்கொண்டா நமக்கு இதா இருக்கும். இப்போ ஒரு வீடு கட்டுறோம், வீட்டுக்குள்ள காத்து வரணும், ஃபேன் போடுறோம். ஃபேன் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஏர் கண்டிஷன் போடுறோம். ஏர் கண்டிஷன் போட்டோம், ஸ்னீசிங் வருது. அது தீக்கிறதுக்கு ஒரு ஃபில்டர் போடுறோம். இப்படி போய்கிட்டே இருக்கு. தெர் இஸ் நோ எண்ட். இதுக்கு முடிவே இல்லையே. ஒரு கம்ஃபர்ட்டை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே போனோம்னா அந்த கம்ஃபர்ட் ஒரு காலத்திலே நம்ம கம்ஃபர்ட் கொடுக்கல. தி சோ கால்ட் கம்ஃபர்ட் நெவர் கிவ்ஸ் கம்ஃபர்ட். வசதி என்று நாம் எதை நினைத்து கொண்டு செய்து கொள்கிறோமோ அதையெல்லாம் வசதி தருவதே இல்லை. எது வசதி தருகிறது தெரியுமா? இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மூச்சு விட்டு கொண்டே இருக்கிறோம். நமக்கு தெரியவே இல்லை. நமக்கு தேவை காத்து வெளியில இருக்க, உள்ள அது பாட்டு போயிட்டு இருக்கு. அதே போல இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம துடிக்க வைக்கல, அதுவா துடிச்சிட்டு இருக்கு. இறைவன். நீங்க கேள்வி கேட்டீங்களே, நல்ல கேள்விதான், வெரி குட் கொஸ்டின். அதுக்கு பதில் சொல்றேன். அப்போ இதெல்லாம் எதனால் நடக்கிறது? இயற்கையாக ஒன்று இருக்கிறது. there is a common intelligent principle. இன்டெலிஜென்ஸ்னா நமக்கு புத்தி இருக்குன்னு நம்ம தலைக்குள்ள எங்க புத்தி இல்லை, புத்தி இங்க இருக்கு. நான் சொன்னா உங்களுக்கு யாருக்கும் புரியாது. புத்தி இங்க இருக்கு, இந்த இடத்துல. இந்த இடத்துல அக்னி இருக்கு தெரியுமோ? அக்னி இல்லாம ஒரு வச்சு கொடுத்தா எப்படி பத்திக்குது? எல்லா இடத்துலயும் அக்னி இருக்கு. சூரிய பகவான் எல்லா இடத்துலயும் தெரிகிறார். அக்னி எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த இடத்துல வாயு இருக்கு. இந்த இடத்துல ஈவன் நிலம் கூட இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்ம மனித புத்தியும் மனித மனசையும் வச்சுக்கிட்டு ட்ரை பண்றது பார்க்கிறோம். ஆந்தை இரவில் பார்க்கிறது, நாய் நாம் மோப்பம் பிடிக்க முடியாது, மோப்பம் பிடிக்கிறது. நமக்கு ரொம்ப லிமிட்டட் தான் நாலேஜ் இருக்கு. கர்மேந்திரியம்னு 5 இருக்கு, கர்மங்கள் செய்வது. ஞானேந்திரியம்னு 5 இருக்கு. ஞானம் என்பது கண், காது, மூக்கு. இதனால வெளியில இருக்க சவுண்டு கேட்கிறோம், கண்ணால பார்க்கிறோம், மூக்கால நுகர்றோம். இதெல்லாம் மனித உடம்புல ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இருந்தாலும் இது நாயே ஆடு மாடை விட ரொம்ப சிறந்ததா இருக்கு. அப்படி இருந்தா கூட நமக்கு மேல கந்தர்வர்கள் இருக்கிறார்கள், மனுஷ கந்தர்வர்கள் இருக்கிறார்கள், கந்தர்வர்கள் இருக்கிறார்கள், தேவர்கள் இருக்கிறார்கள், மரீச்சிகள் இருக்கிறார்கள், எவ்வளோ இருக்கு. 10 மடங்கு மேல இருக்கவங்க. கடைசியில பிரம்மாஜி இருக்கார், நம்மளை படைச்சவர். அவருக்கும் மேல முக்கடவுர்கள், அதுக்கு மேல பரமாத்மா. அந்த பரமாத்மா கடவுள் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த புத்திசாலி என்ன பண்றான்னா, உடனடியாக ஆனந்தம் கொடுப்பதை விட்டுவிட்டு எப்போதும் பர்மனண்டா ஆனந்தம் கொடுப்பது எதுன்றது தேடுறாங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். ஸ்ரேஷ்ட பிரேஷ்ட மனுஷமேதக தௌ சம்பரீத்ய விவினக்தி தீரக ஸ்ரேயோஹி தீரோபி பிரேயசோ விரணீதே பிரேயோ மந்தோ யோகச்சேமாத் விரணீதே அப்படின்னு யம தர்மராஜா நச்சிகேதஸ் ரொம்ப புத்திசாலி. அவனுக்கு ஏதோ கொடுக்குறாரு. மேலோகத்துக்கு போ, உருக்கு தர்றேன், உனக்கு அருமையான நகைகள் தர்றேன், அது தரேன், இது தரேன் அப்படின்னு என்னமோ சொல்றாரு. எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு மரணம் மற்ற நிலை என்னன்னு அது சொல்லிக் கொடுக்குது. அது சொன்னா போதும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். கடைசியில் அதை சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த மரணமற்ற நிலைன்றது எப்படின்னாக்க, இங்க இருப்பதெல்லாம் இறைவன் தான்.
அது நம்ம அடிக்கடி கேட்டது. இருப்பதெல்லாம் ஈசாவாஸ்யம் இதகும் சர்வம் புருஷேவை தகும் சர்வம். நம்ம ஒரு பானை செய்யணும்னா அந்த பானைக்கு மண் வேணும், களிமண் வேணும். அது வெளியிலேருந்து கொண்டு வரணும். பாட்டர் அப்படின்றவன் குயவன் புத்தி உடையவன். ஆனால் அவனுக்கு ஒரு களிமண் இருந்தான்னு அவன் பானை செய்ய முடியும் இல்லையா? அப்போ 2 விஷயம் வேணும். ஒரு கார் இருக்குன்னா டயரை கொண்டு மேலே வச்சுக்கிட்டு ஸ்டேரிங் பின்னாடி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சீட்டெல்லாம் கொண்டு தனித்தனியாக பிச்சு போட்டு அந்த காருன்னு சொல்லுவீங்களோ? சொல்ல மாட்டீங்க. இன்டெலிஜென்ட்டா புத்திசாலித்தனமாக ஒருங்கிணைப்பட்ட ஒரு அசம்பிளியை தான் கிரியேஷன் சொல்லுவோம். படைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும்? அதுல ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கணும், ஒரு புத்தியோடு அது படைக்கப்பட்டிருக்கணும். இயற்கையில நீங்க பாருங்க, எல்லாவற்றுக்கும் நம்ம புத்தியை போல பல்லாயிரக்கணக்கான மடங்கு புத்தியுடன் எல்லாம் இயங்குகிறது. எப்படின்னு பாருங்க. நம்ம மூச்சு விடுறோம். ஒரு விதையை போட்டா அந்த விதை மண்ணுல இருந்து முளைக்குது. அது பெருசா மரானோன்னா அது பச்சையா இருக்கு. அந்த இலை எதுக்காக பச்சையா இருக்கு? குளோரோஃபில் இருக்கு. அதுல போட்டோசிந்தசிஸ் பண்ணுது. சூரிய வெளிச்சத்தை எடுத்துக்கிட்டு அது பச்சையா மாறி அந்த பச்சை கலர் குளோரோஃபில் இருக்கு. அது நமக்கு யூஸ் ஆகுது. பழங்களே கொடுக்குது, அது நமக்கு யூஸ் ஆகுது. இதெல்லாம் யாரு பிளான் பண்ணா? யாராவது ஒரு சாதாரண ஒரு பானையை பண்ணணும்னாவே அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது. இப்போ இந்த பிரபஞ்சமே ஒரு அழகான ஒரு சைக்கிள்ல அப்படியே போயிட்டு இருக்கு. இது 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, பல யுகங்களா போயிட்டு இருக்கு. கலியுகத்துக்கு 4,32,000 வருஷம் தான். இதை போல 4 யுகம் இருக்கு. சதுரயுகம் இருக்கு, கலியுகம் இருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்தது துவாபர யுகம் இருக்கு, திரேத யுகம் இருக்கு, சத்தியுகம் இருக்கு. இந்த யுகம்லாம் கடந்திருக்கு. இது போனோம்னா திருப்பி இன்னொரு யுகம் வரப்போகுது, திருப்பி இன்னொரு சதுரயுகம் வரப்போகுது. இவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட் பிரின்சிபல் நடத்திட்டு இருக்கு. அந்த இன்டெலிஜென்ட் பிரின்சிபல் பகவான். அவருமா அது மட்டும் இல்ல, உங்க உடம்பு, என் உடம்பு, இந்த மைக்கு, இதெல்லாம் எங்க இருந்து வருது? அதுவும் பகவான் தான். ஒரு குயவனாக இருப்பவனுக்கு புத்தி இருக்கிறது. மண்ணுக்கு, களிமண்ணுக்கு புத்தி இல்லை. களிமண்ணை வைத்து ஒரு பானை செய்யறான். குயவன் பானைக்கு அப்பாற்பட்டவன். உண்டா இல்லையா? பானை வேற, குயவன் வேற தானே? ரெண்டும் ஒன்னா? புரியுதுல? நான் இந்த பேப்பரை இப்படி கிழிக்கிறேன். பேப்பர் வேற, நான் வேற தானே? ரெண்டும் ஒன்றும் இல்லையே. ஆனா பகவான் அப்படி கிடையாது. பேப்பரும் அவர் தான், கிழிக்கிறோம் அவர் தான், கிழிக்கப்படுற செயலும் அவர் தான். அந்த பகவான் தான் நாம் எல்லாருமே. இதுதான் விஸ்வரூபம். விராட் ரூபம் அப்படின்றது இந்த பிரபஞ்சத்தையே ஒன்னா காட்டுறது. அதான் 11வது அத்தியாயத்துல பகவத்கீதையில அந்த விஸ்வரூப தரிசனத்தை தான் கொடுக்குறாரு. புத்தி மூலமா கொடுக்குறாரு. அவன் கேட்கிறான், நீ விஸ்வரூபத்தை நான் பார்க்கணும்னு சொல்றான். உன்னால சாதாரண பார்க்க முடியாது, ஞான சச்சு வேணும்ன்றாரு. ஞான சச்சுனாக்க ஞான கண்ணு உனக்கு கொடுத்தாதான் நீ பார்க்க முடியும், சாதாரணமா பார்க்க முடியாது. அது ஞானக்கண் இருந்தா எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனை ஒரு பொருளில் பொருளாகவும், பொருளுக்கு உள்ளாகவும், பொருளின் காரணமாகவும் இருப்பது ஒருவனே தான். அவன் தான் நீங்க, அவன் தான் நான். வித்தியாசமே இல்லை. இப்ப நேற்று ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்க, அதுக்கு வரேன். இந்த வாழ்க்கை பயணம் வரும்போது நீங்க இறைவனை வணங்குவது எதற்காக? எல்லாமே கர்மாவனாலன்னு சொல்லிட்டீங்க. கரெக்ட். கர்மாவில் 3 கர்மங்கள் இருக்கின்றன. டீட்டெயிலா பார்ப்போம். எதுக்காக இறைவனை வணங்க வேண்டும்? அதனால நமக்கு என்ன லாபம்? நான் எதை பண்ணாலும் எனக்கு என்ன லாபம் தான் முக்கியம். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. ஐ லவ் மை வைஃப் ஃபார் மை சேக். நான் என்னுடைய மனைவியை எனக்காக விரும்புகிறேன். நான் என்னுடைய குழந்தையை எனக்காக விரும்புகிறேன். நான் என்னுடைய அப்பாவை எனக்காக விரும்புகிறேன். உங்க அப்பா டெய்லி குத்திட்டே இருந்தாருன்னா விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்க. யாராவது நமக்கு இன்பம் பிளசண்டா இருந்தாதான் நம்ம அவங்களை விரும்புவோம். நமக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கணும், நம்மளால விரும்ப முடியாது. அதனால 3 கர்மங்கள் இருக்கு. 3 கர்மம் இதுதான் மற்ற எல்லா மதங்களுக்கும், இந்து மதங்களுக்கும் அடிப்படையிலேயே ஆதாரத்திலேயே பெரிய முக்கியமான வித்தியாசம் என்னன்னு கேட்டா, மற்ற மதங்கள்லாம் கர்மா தியரி கிடையாது. நம்ம பிறந்திருக்கணும்னா நாம் செய்த கர்மத்தின் விளைவாக மனித உடல் நமக்கு கிடைச்சிருக்கு. நாம் பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. நாம் பிறக்க போறதும் இல்லை, இறக்க போறதும் இல்லை. ஜாயதே வியதே வா கதாச்சித்து நாயம் பூத்வா பவிதா வான பூயக அஜோ நித்தியம் சாஸ்வதோயம் புராணக ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. இறந்து போகின்ற இந்த உடலிலே இறக்காமல் நான் இருப்பேன்.
வேறு ஒரு உடலை எடுத்துக்கொள்வேன். நான் இறப்பதே இல்லை. ஜாயதே விரியதே, பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. ஜாயதே விரியதே வா கதாச்சித்து நாயம் பூத்வா பவிதா வா நபுயிர. பாஸ்னியில பிரசித்தில புரிச்சதுல எப்போதும் நான் இருக்கேன். உண்மையா இல்லையா? ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா நம்ம என்ன சொல்றோம்? அவர் போயிட்டாருன்னு தான் சொல்றோம். இந்த உடல் இங்க இருக்காருன்னு சொல்றோம். உடலுக்கு ஒண்ணு வச்சுப்போம், இல்ல போயிச்சிருப்போம். அப்ப அவர் இருக்காருன்றது நம்ம நல்லா தெரியுது. வேற ஒரு ஃபார்ம்ல இருக்காரு, வேற ஒரு உடல் இருக்காரு. ஆடோ இல்ல இங்க வேற ஒரு இதுல வந்து இங்க இருக்காரு. நம்ம ஏன் இங்க வந்தோன்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா இறைவனை ஏன் வணங்க வேண்டும், ஏன் வணங்காமல் இருக்கணும்னு தெரியும். நாம் செய்த புண்ணிய பாபங்கள் கர்மத்தின் விளைவாகத்தான் மனித உடலை நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. கடவுளுக்கு வந்து கர்ம பல தாத்தான்னு பேர். நாம் செய்கின்ற ஒவ்வொரு கர்மத்துக்கும் அதனுடைய விளைவை கடவுள் தருகிறார். ஏன் கடவுள் தரணும்? என்னுடைய கர்மத்துக்கு நானே விளைவு எடுத்துக்கலாம் இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி தான் நான் ஒரு கர்மம் பண்றேன், நான் பரீட்சை எழுதுனா எனக்கு 100 மார்க் நானே போட்டுக்கலாம். அது மாதிரி நடக்கலையே. எவனோ ஒருத்தன் தான் நமக்கு மார்க் போடுறான். அதே மாதிரி நான் வீட்டில் வந்து நிறைய எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். வீட்டுக்கார அம்மா கேட்குறேன், இவ்வளோ வாங்கிட்டு வந்து 1 கிலோ சக்கரை வாங்கிட்டு வர சொன்னேன், அது காணுமேன்னு கேட்குறான் இல்லையா? அவங்க நமக்கு மார்க் போடுறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன சாப்பாடுல நீங்க உப்பு இல்லை அம்மா மார்க். ஆனால் நமக்கு ஒட்டுமொத்தமாக போடப்படுகின்ற மார்க் சரியா இல்லையான்றதுக்கு ஒருத்தன் வேணுமே. அது யாரு? யாராவது ஒருத்தர் அது பண்ணிதான் ஆகணும். அது மட்டுமல்ல, நாம வந்து இந்த 3 கர்மங்களினால்தான் நம்ம வாழ்க்கையே ஓடிடும். இந்த கர்மங்கள் எல்லாம் வந்து நம்ம தான் பண்றோம். அந்த கர்மத்தின் பல ஜென்மங்கள்ல பண்ண கர்மத்தின் விளைவாக இந்த ஜென்மத்துல நம்ம மனித உடலை எடுத்துக்கொண்டு மனிதனாக இருக்கிறோம். அதுல முதல்ல பாருங்க, இந்த பிராரப்த கர்மம். இது வந்து ஒரு பேங்க்ல நிறைய டெபாசிட் போட்டு வச்சிருக்கோம்னு வச்சுங்க. அது ஒரு டெபாசிட் வந்து மெச்சூர் ஆயிடுது, அந்த பணத்தை எடுத்துட்டு வந்துடுறோம். பணத்தை வீட்டுல வச்சுட்டு செலவு பண்ணியே ஆகணும். அதுதான் பிராரப்தம். நம்ம உள்ள பிராப்தம் பிராரப்தம்னா இந்த ஜென்மத்துல நம்ம கழிக்க வேண்டிய கடன். அந்த பாவம் புண்ணியமும் வந்து மெச்சூர் ஆயிடுச்சு, அது செலவு பண்ணியே ஆகணும். அதனால்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற பெரிய மகான்கள் அவங்க கூட உடல் பணியை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. வெளியிலிருந்து பார்க்கும்போது இந்த உடல்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு உண்டான உபாதைகள் இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது பிராரப்தம் எல்லாருக்கும். சில பேருக்கு அப்பா இந்த மகானுக்கு ஏண்டா எவ்வளவு கஷ்டம், அவரு கஷ்டப்பட மாட்டார், உடலுக்கு தான் இந்த கஷ்டம். அவருக்கு அவர் உடல் மீது அபிமானமே இருக்காது. நமக்கு தான் நம்ம உடம்பு எடுக்கிறோம் நடந்து போறோம். என்னுடைய உடல் நான் நினைக்கிறேன் தப்பு. இந்த உடல்ல இந்த பஞ்சபூதம் இருக்கு, இதே பஞ்சபூதம் தான் உங்க உடல் இருக்கு. வாயு இருக்கிறது, அக்னி இருக்கிறது, நீர் இருக்கிறது, ஆகாசம் ஆகாசம் இருக்கிறது, எல்லாம் உங்க உடல்ல இருக்கு. இங்கே இருக்கு 5 பஞ்சபூதங்களும் இந்த இடத்துல இருக்கு. ஆகாசம் இருக்கு, நம்ம கண்ணு தெரியல. நெருப்பு இருக்கு, நம்ம கண்ணு தெரியல. ஒரு கட்டையை வச்சு கொளுத்தினா பக்குன்னு நெருப்பு வருது. எங்கேருந்து வருது? இல்லாத நெருப்பு எப்படி வர முடியும்? அதே மாதிரி நீர் இருக்கு, மாய்ச்சர் இருக்குன்றான். 80% மாய்ச்சர் இருக்கலாம், 40% மாய்ச்சர் இருக்குன்னு போடுறான்னா இல்லையா பேப்பர்ல? அந்த மாய்ச்சர் இருந்தா எப்படி செடி வளரும்? மாய்ச்சர் இருக்கு. அதே மாதிரி இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய துகள்களுக்கு பாருங்க. ஏன்னா இந்த நிலம் எங்க இருந்து வந்தது? ஈவன் சயின்டிபிக்கலி இட் ஹஸ் கம் ஃப்ரம் சன். சன் எப்படி இருக்கு? சூரியன் எப்படி இருக்கு? சூரியன் கேஸ். கேஸ்ல இருந்து இந்த நிலம் வந்தது, நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதான உண்மை. சூரிய பவன்ல இந்த நிலம் வந்தது. இந்த பூமி சூரியனை சுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சூரியன் இந்த பூமியை தொட முடியும், சூரியன் கிட்ட கூட போக முடியும். இது நடக்குது இல்லையா? அப்ப இந்த பஞ்சபூதங்கள் எந்த உடல்ல இருந்து இருக்கிறது? உங்க உடல்லையும் இருக்கு, நடுலையும் இருக்கு. அப்ப நீங்க வேற நான் வேறன்னு ஏன்? இதுதான் மாயின்னு பேரு. மாயில இறைவனே இங்க இருக்காரு. உங்களுடைய உடலாகவும் என்னுடைய உடலாகவும் இறைவன் தான் இருக்காரு, நீங்க நானும் இல்ல. பேர் வச்சுட்டு போறோம், அவ்வளவுதான். அதனாலதான் ஐயப்ப சாமி 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 சொல்றோம். நாம் எல்லாம் இறைவனின் உருவங்களாக தனித்தனியா இருக்கோம். இதை பிரிக்கிறது 4 ஐட்டம் பிரிக்கிறது. அப்போ நமக்குன்னு ஒரு மனசு இருக்கு, உங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு, உங்க புத்தி இருக்கு. உங்க மனசை நான் பார்க்க முடியாது, என் மனசை நீங்க பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு புத்தி இருக்கு, உங்களுக்கு ஒரு அகங்காரம் இருக்கு. நான் இந்த மனிதன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை நீங்க நினைச்சு சின்ன மெமரி இருக்கு. சின்ன பிள்ளையில நான் என்ன பண்றேன் ஞாபகம் இருக்கு. அகங்காரம் நான் ஐ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. இந்த நாடும் தான் நம்மள வந்து இறைவன். இந்த நாளையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கர்ம இந்திரியங்கள் இருக்கு, காரியம் செய்யறதுக்கு கை கால் இல்ல. கை கால் வந்து கோலம் தான். கை கால் கை இயங்குவதற்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு, இந்த கையை இயங்க வைக்கிறது. அதுக்கு பேரு இயந்திரம். கர்ம இயந்திரங்கள் 5 இருக்கு. கை
காலு, வாக்கு பேசுறதுலாம். அதே மாதிரி ஞானேந்திரியம் உங்களுக்கு தெரியும். 2 காதுகள், கண்கள், மூக்கு, நாக்கு, உடல் ஸ்பர்ஷம், இது மூலியமா தான் நம்ம வெளி உலகத்திலோட நம்ம வந்து தொடர்பு கொள்வோம். இதெல்லாம் பண்றதுக்கு இந்த பிராரப்த கர்மம் வந்திருக்கிறதுனால நம்ம இந்த மனித உடலை எடுத்து இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் மூலமாக உலகத்தோடு தொடர்பு கொள்ளுங்க. நாம பண்ணல, கடவுள் தான் உள்ள உட்காந்து இதுல மாட்டிட்டாரு. அவருக்கு ஏது வெளில வருது அவர் தெரியல. அதனால ஒரு அழிவு என்னடா அது, நம்ம இதுல வந்து மாட்டிட்டாரு. வாயே அவர் தான் கிரியேட் பண்ணாரு, அவரே உள்ள புரிந்தார். புருஷேவதுகும் சர்வம் பூதம் வெச்ச பவ்யம் தாமிருதஸ்தேஷாடக எதன்னே நாத்தி ரோகதி ஏதா வானஸ்ய மகிமா அதோ சாயாகிருஷ்ட புருஷ பாதோஸ்ய விஸ்வா பூதானி விபாதஸ்யாமிருதம் திதி. இது புருஷ சூக்தம். 4 பாதம் இருக்கு பகவானுக்கு. 4 பாதம்னா 4 குவார்டர்ஸ், அதாவது 4 பகுதி. ஒரு வட்டத்தை 4 பிரிச்சாச்சு. அந்த பகுதியா பகவான் இருக்காரு. இந்த ஒரு பகுதிதான் பிரபஞ்சமே. நீங்க நான் மனுஷன், ஆடு மாடு, நாய், பூனை, மரங்கள் எல்லாம் சேர்த்து, நட்சத்திரங்கள், மேக கூட்டங்கள் அத்தனையும் சேர்த்து கால் பாதம் மேல 3 பாதம். இந்த 3 இந்த கால் காலா இது என்ன தெரியுமா? சத்தியம், ஞானம், அனந்தம். அதுதான் பெருசு. அந்த சத்தியம், ஞானம், அனந்தம் தான் பகவான். அதுதான் நீங்க நான் எல்லாருக்கும் உண்மையானது. அதுதான் சத்தியம்னா எப்போதுமே இருந்து கொண்டிருப்பது. இப்ப இந்த பேப்பரை கொளுத்திட்டாக்க ஆஷ் ஆயிடுது, கறி ஆயிடுது. அந்த கறியை வந்து கீழே போட்டீங்கன்னாக்கா நிலத்துக்கு போயிடுது. அந்த இடத்துல ஒரு விதையை போட்டீங்கன்னா ஒரு செடி முளைக்குது. அந்த செடியை திருப்பி சாப்பிட்டாக்க நான் ஆயிடும். அன்னம் தான் எல்லாமே. அது அன்னமயமா இருக்கு. நம்ம நினைக்கிறோம் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் நினைக்கிறோம். சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அரிசி, அந்த அரிசி நம்மளை சாப்பிடுதா? அது தெரியுமா உங்களுக்கு? நான் சாப்பிடுகின்ற அன்னத்திற்கு நானே அன்னமாகிறேன். இது ஒரு சைக்கிளா தான். நம்ம என்னமோ பெரிய மனுஷ பிறகு உயர்ந்து நம்ம நினைச்சிட்டு நம்ம சத்து போன என்ன பண்றான்? கொஞ்சம் புதைக்கிறான், இல்ல நெருப்புல வச்சுக்கிறான். பூமியா நம்ம கலந்துடுறோம். அந்த இடத்துல ஒரு நெல் பயிரை வச்சா என்ன ஆகும்? நெல்லாயிடும். எதை சாப்பிட்டது நெல்லாச்சு? எந்த சாப்பிட்டுதான் நெல்லாச்சு. அதை இன்னொருத்தன் சாப்பிடுவோம். ஒரு சைக்கிளா போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இதுல நான் ஒருத்தர் இருக்கிறது காரணம் இந்த மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் இருக்கிறதுனாலதான். இது போயிடுச்சுனாக்கா நமக்கு இறைவனோட ஒன்னாயிடும். அப்ப பர்மனண்டா சந்தோஷமா இருக்கும். அதை பண்ண விடாம இருக்கிறது, அடிக்கிறது என்ன? நான்ற முதல்ல அந்த அகங்காரம். நான் ஒருத்தர் தனியா இருக்கேன் பாருங்க. இந்த பஞ்சபூதமும் பகவான் தான், எல்லா இடத்துலயும் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு? செத்து போடுனா இந்த பஞ்சபூதத்தோட இந்த பஞ்சபூதம் போய் சேர்ந்துவிடும். வெப்பம் வெப்பத்தோடு சேர்ந்து விடும், நிலம் நிலத்தோடு சேர்ந்து விடும், நீர் நீரோடு சேர்ந்து விடும், ஆகாசம் ஆகாசத்தோடு சேர்ந்து விடும். அப்ப நான் எங்க இருக்கேன்? வேற மை வெரி ஸ்டெப் பர்சன். இந்த உடம்பை ஒண்ணி வச்சுட்டாங்கன்னா என்ன இருக்காது. இது நானும் தனியா பறந்து போய் வேற ஒரு அதுதான் இறைவனுக்கு உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ற புண்ணிய பாவ காரியத்தை தகுந்த மாதிரி தான் அடுத்த உடம்பு காரியம். நம்ம யாருமே துன்பத்தை அடைவதற்கு ஒரு முறை யாரை கைது நான் துன்பமா இருக்க ஒரு முறை அழுவது முடியவே முடியாது. ஏன்னா கடவுள் உங்களை படைச்சதே சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கிறது இல்லை, சந்தோஷமே நான். ஆனந்தம் தான் என்னுடைய சுவரூபம். அதனாலதான் நம்ம ஆனந்தத்தை தேடி அடையிறோம். ஆனந்தமா நான் இருக்கணும்ன்றது தவிர வேற யாருக்கும் எந்த எண்ணமும் இருக்கவும் முடியாது. அந்த ஆனந்தத்தை அடையதான் இதுல ஒழுங்கு. நாளும் போயிடுச்சுன்னா நம்ம ஆண்டவனோட ஒன்றோடு ஒன்று ஆகி விடுவோம். இது நானும் நம்மள இறைவனோட ஒன்றோடு ஒன்று சேர விடாம அடிக்குது. அதுக்கு காரணம் இந்த பிராரப்தம். பழைய காலத்துல செஞ்ச புண்ணிய பாவத்தினால இது நம்ம மனுஷனா பிறந்துட்டோம். நம்ம திருப்பி அந்த ஆனந்தத்தை, ஒரிஜினல் ஆனந்தத்தை பொறுத்து துடிக்கிறோம். அது நம்ம இந்திரியங்கள் நம்மளோட மற்ற பொருள்களோட சேர்ந்து வேலை செய்ய வைக்கிறது. நம்ம அந்த இன்பத்தை நாடி போறோம். இது சஞ்சீத கர்மா அப்படிங்கிறது. நிறைய கர்மா நம்ம பண்ணது டெபாசிட் மெச்சூர் ஆகாம இன்னும் பேங்க்ல இருக்கு. அதுக்கு பேர் தான் சஞ்சீத கர்மா. இன்னும் இந்த ஜென்மத்துல அது இல்லை, இன்னும் பல ஜென்மம் எடுக்கும் அந்த போக்குறதுக்கு. நம்ம பண்ண பாவ மூட்டை எல்லாம் மூட்டையா வச்சிருக்காரு பகவான். இது ஒரு ஜென்மம் கழிச்சுன்னா அடுத்தது இருந்தாப்படி இதை போய் இன்னொரு அனுபவிச்சுட்டு வா, அடுத்து இருந்தாப்படி இன்னொரு அழிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு இத்தனை மூட்டை வச்சுட்டு அது ஆயிரக்கணக்கான மூட்டை இருக்கு.
அது பாட்டு இந்த ஜென்மம் முடிஞ்சிச்சுன்னா இது வரும். இந்த ஜென்மத்துல நீங்க பிறந்தீங்களா ஆகாமி அப்படின்றது ஆகாமின்னு சமஸ்கிருதம் வரக்கூடியதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க புண்ணிய பாவம் பண்ணிட்டு நமக்கு தெரியாமையே சில பாவங்கள் நம்ம பண்றோம். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா நிறைய மைக்ரோப்ஸ் உள்ள போகுது வாய்ப்பு, சின்ன சின்ன கிருமிகள், அது செத்து விடும். நான் வேணும்னு கொலை பண்ணா அது நாளா செத்து விடும். இருந்தாலும் அது பாவம் தான். நான் நடக்கிறேன், ஏதோ சின்ன எறும்பு இருக்குன்னா செத்து போயிடலாம். இல்லை ஜெயினம் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் நம்ம விசிறி போட்டுட்டு போக முடியாது. ஏன்னா இயற்கையில சில இது நடக்கலாம் செய்யுது. இயற்கை சர்க்கிள புலி ஆட அடிக்குது, அது அதோட தர்மம் வந்து. அதனால புலி பாவம் பண்ணும். அதனால இந்த 3 கர்மங்களும் சேர்ந்து மனிதனை உண்டாக்கி அப்படியே பர்மனண்டா வச்சுட்டு மனித உடல்ல இருந்து வேற உடலுக்கு போறதுலாம். உங்க கேள்விக்கு என்ன பதில் கேட்டீங்கன்னாக்க, ஆடு மாடு இதுக்கெல்லாம் பாவ புண்ணியம் பண்ண முடியாது. இதுதான் மற்ற மதங்களுக்கும் இந்து மதத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். மனித உடல் நமக்கு தரப்பட்டிருப்பது புத்தி மனம் இதோடு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்க, நம்மளால பாவ புண்ணியத்தை பண்ண முடியும், அனிமலால பண்ண முடியாது. எப்படி பாவ புண்ணியத்தை பண்ண முடியும்னா சாய்ஸ் நம்மகிட்ட. சாய்ஸ், இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்ற சாய்ஸ் நம்மகிட்ட இருக்கு. அனிமல் கிடையாது. எப்படின்னாக்க அதுக்கு ரொம்ப லிமிட்டட் சாய்ஸ் தான் இருக்கு. சொல்லுவாங்க ஆறாவது அறிவு, பகுத்தறிவு இதனால இருக்கிறதுனாலதான் நம்ம மிருகத்தை விட நம்ம சிறந்தவர்கள். அப்படி இல்லை. நம்ம சாஸ்திரப்படி நம்ம மதத்திற்படி விலங்குகளை விட நாம் எப்படி சிறந்தவர்கள் என்று சொன்னால், இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்ற தகுதியை கடவுள் நமக்கு கையில் கொடுக்கிறார். அதனால் கடவுளை வணங்க வேண்டும். அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதுக்குதான் புருஷார்த்தம். புருஷார்த்தம்னா மனித முயற்சி, கோல். அந்த கோலை அடைவதற்கு வேற எந்த ஜீவராசிகளுக்குமே அந்த அதிகாரத்தை கொடுக்கல, மனுஷன் கொடுத்துருக்காரு. அதனாலதான் அறிந்து அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மோட்சமும் மனிதனால் தான் அடைய முடியும், மிருகங்களால் அடைய முடியாது. ஈவன் தேவர்களோட திரும்ப மனுஷனா பிறக்குவாங்க. தேவர்கள் ஆறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க புண்ணிய காரியங்களை நிறைய பண்ணி அதோடு நம்ம செத்து போட்டோம்னா நம்மளோட சூட்சும சரீரம், மனம் புத்தி அகங்காரம் சித்தம் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாம் சேர்த்தா 19 ஐட்டம் வரும். 5 + 5 10, இன்னொரு 5 இருக்கு. கர்மேந்திரியம் ஞானேந்திரியம், இந்த மனம் புத்தி இதெல்லாம் சேர்த்து 19 ஐட்டம். இந்த 19 ஐட்டம் சேர்ந்து அப்படியே பறந்து போகும். இதுல பிராணம் விட்டேன், பிராணம் அது ஒரு 5, அதையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்கா 19 ஐட்டம். இந்த 19 ஐட்டமும் வேற இடத்துக்கு போகும், போய் இன்னொரு உடம்பு எடுத்துக்கும். ஆனா இந்த மனித உடம்பு அரிதானது, அரிதுக்கும் அரிதானது. இது ஆனந்தத்தை மட்டும் தருவதல்ல, நம்மளை பைண்ட் பண்ணியிருக்க கட்டுப்படுத்தப்பட்டிருக்க அந்த கட்டுப்பாடை ரிலீஸ் பண்ணும். எல்லா மனுஷனுக்குமே ரொம்ப அடிப்படையா தேவைன்றது அந்த கட்டுப்பாடை தளர்த்துறது தான். அதுக்குதான் நம்ம எல்லாரும் ஃப்ரீடமா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும். உண்மையான ஃப்ரீனா என்ன அர்த்தம்? உண்மையான ஃப்ரீடம்னாக்க ஒண்ணுமே இல்லாம இஷ்டத்துக்கு தெரியறதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு ரிவர், நதி ஓடுது அப்படின்னா ஃப்ரீயா ஓடணும்னா 2 பேங்க் இருக்கும், 2 கரைகள் இருந்தாலும் அது நிறைய இருக்க முடியும். அந்த கட்டுப்பாடை நாமே வைத்துக்கொள்ள. நாம எதையும் கடவுள் புடுங்கிறதுக்கு நம்ம கொடுத்துக்கணும். கடவுளிடம் நமக்கு என்னென்னலாம் கடவுள் கொடுத்துருக்காரோ அது கடவுள்கிட்ட நம்மளால அர்ப்பணம் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம அந்த வாழ்க்கை பயணத்தை சரியா பண்ண முடியும். யதா நத்யஹ சத்தமானாக சமுத்ரேஸ்னம் கச்சந்தி ததா வித்வான் நாமரூபாத் முக்தக பராத்பரம் திவ்யம் பதி அப்படின்னு. அதாவது ஒரு நதிகள் எப்படி கடல்ல தான் நதிகள் உற்பத்தி ஆகுது, மலையில உற்பத்தி ஆகிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா கடல்ல உற்பத்தி ஆகுது. ஏன்னா கடல்ல வெப்பம் அடித்து அதோட ஆவி மேல போய் அது மேகக்கூட்டமாகி கரெக்டா அது மேல போய் மலையில பெய்யும். அந்த மலையில பெய்கிற மழை நீர் நதியாக இல்லை அங்கேயே உற்பத்தி ஆகிற தண்ணீர் நதியாக இமாலய மாதிரி இருக்கிறதுல ஐஸ் கட்டி அது உருகி தனியா கடைசியில் சமுதிரத்தில் போய் சேரும். இந்த சுழற்சி பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, அது எவ்வளவு அழகா அந்த இன்டெலிஜென்ட் பிரின்சிபல் பண்ணுது பாருங்க. அந்த மழை அங்க மேல பெஞ்சாதான் அது கீழே வரும்போது, அது சமவெளிக்கு வரும்போது ஆடு மாடெல்லாம் அது சாப்பிடுது, தண்ணி குடிக்குது, மரங்கள்லாம் வளருது. இதெல்லாம் வளர்ந்து வளர்ச்சி பெற்று அந்த மரங்கள் செடி கொடிகள் இதை மனுஷனுக்கு பயன்படுது, மிருகத்துக்கும் பயன்படுது. அப்புறம் கடைசியில் அது குவாய்ட்டா போய்
சமுதிரத்தை. அதுதான் நம்மளோட பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் வந்து யங் ஏஜ் யூத்ல வந்து மழையில தண்ணி வர மாதிரி நம்ம சில ஓடி ரொம்ப இதாக இருப்போம். அப்போ வந்து மூலிகைகள் அதெல்லாம் அதனால பயன்படும். அப்புறம் அது வந்து சமவெளிக்கு வந்து பயன்படும் போது கிரகஸ்தங்க கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட இருக்கிறது வந்து நம்ம சாஸ்திரப்படி என்ஜாய் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், உண்மையான அர்த்தம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த இந்த ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு தர்மத்தை கொண்டு போறதுக்கு தான் கல்யாணம், குடும்பம். நான் தர்மிஷ்டனாக இருக்கிறேன், என்னை போல என்னுடைய மக்கள் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். அதுல வந்து அர்த்தம் காமம். எனக்கு காமம் என்பது எனக்கு சில பிளஷர் நான் அடையிறத வந்து அடைஞ்சிக்கலான்னு நம்ம சாஸ்திரம் கொடுக்குது. அது வரையறைக்கு உட்பட்டதாய் தான் அடையணும். அதுக்கு மேல போனா தகராறு, ஆபத்து, அது நம்மளை இழுத்து போகும். அதுக்காக தான் எல்லாத்தையும் லிமிட் பண்ணி வச்சுருக்கான். அந்த கிரமத்தோட நம்ம பண்ணிட்டு வரும்பொழுது கர்மத்தை கர்ம யோகமாக செய்ய வேண்டும். அதை செய்யும் பொழுது நம்ம வந்து இறைவனைப்பு அடையும். அப்போ உங்க கேள்வியும் இதை சேர்த்து சொல்றேன். இந்த வாழ்க்கை பயணத்துல இது இன்பமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஆனந்தம் அடையாமல் நம்முடைய ஜென்மம் ஈடேறாது, திருப்பி பிறகு. அது மாதிரி நம்ம வந்து இந்த கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்றால் எனக்கு லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இருக்கு. உங்களுக்கு லைக்ஸ் டிஸ்லைக்ஸே இல்லை, வாண்டே இல்லைன்னு வச்சுங்களேன், நீ கடவுளை கும்பிட வேண்டியது. ஆனா அது இல்லாத மனிதனை எங்க இருக்கான்? எனக்கு இது வேண்டும், இது வேண்டாம். ஒரு பேப்பர் எடுத்துங்க, இதெல்லாம் வேண்டாம், அடுத்த வீட்டுக்காரன் கொட்டை விடுறான், அவன் வேணாம். ரோட்ல போனா மோட்டர் பைக்காரன் வந்து மெல்ல மேலே அடிக்கிறான், அவன் வேண்டாம். வேண்டான்றதும் இருக்கும், டிஸ்லைக்ஸ். இதெல்லாம் எனக்கு வேணும், என் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைப்போமா, நான் மாட்டோமா? அப்ப யாரு போய் கேட்போம்? பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டாலும் கொடுக்க மாட்டான், எய்த்த வீட்டுக்காரன் கேட்டாலும் கொடுக்க மாட்டான், யாரையே கேட்டாகணும். அப்ப காமனா இருக்கிற அந்த காமன் பிரின்சிபல் தான் கேட்கணும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் முற்றிலும் துறந்து விட்ட பிறகு நானே இறைவன் ஆகிவிடுகிறேன். ஏன்னா இறைவனோடு இறைவன் ஆறுனா இறைவன் பிரிச்ச பூத மாதிரி ஆறுதில்லை, இறைவனோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்து விடுகிறேன். அப்ப எனக்குன்னு ஒன்றும் வேணுங்கிறதே இருக்காது. அந்த நிலைக்கு போனவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் சரண்டர். அது பேர் கம்ப்ளீட் சரண்டர். கம்ப்ளீட்டா சரணாகதி அடைஞ்சிட்டு ஒண்ணுமே வேணான்னா எனக்கு உடம்புல துணி போட்டுக்கனா இல்லைன்னு தெரியக்கூடாது, வெள்ளடிச்சா சாப்பிட்டு போகக்கூடாது, குடிக்கணுன்ற எண்ணம், தண்ணி குடிக்கணுன்ற எண்ணம் கூட இருக்கிற அப்படிலாம் இருக்காங்க மகான்கள். சகஜ சமாதி நிலைக்கு போயிட்டு அப்புறம் எல்லாத்தையும் சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யஸ்ஸ வினஷ்யந்தம் பஷ்யதி ச பஷ்யதி, எல்லாரையும் நானாவே பார்க்கணும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாது. அத்வேஷ்டா சர்வபூதானாம் வைத்ர கருண ஏவச்ச நிர்மமோ நிரகங்கார சமதுக்க சுகச்சமி. 6 மணி துவேஷமே கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறாரு, யாரையும் ஹேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நோபடி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் மீ. யாருமே எனக்கு மாறானவர்கள் அல்ல, எல்லாருமே இறைவனின் படைப்பு தானே, எல்லாம் பஞ்சபூதம் தானே. வேற தனியா எங்க நீங்க வந்தீங்க நான் வந்தேன், அந்த மாதிரி நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் அப்படி சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா அங்கேதான் இன்னொரு சொன்னார், அனன்யா சிந்தயன் தோமாம் ஏ ஜனாபர் யுபாசதே தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகச்சேமம் வகாமியம். அப்பேற்பட்டவன கடவுளை பார்க்க. நீங்க கடவுளை வந்து வணங்கணுன்ற அவசியமே இருக்காது, அப்போ தேவையே இல்லை. கடவுள் அந்த அந்த நிலைமையை உங்களுக்கு கொடுப்பாட்டார். நீங்க அந்த அளவுக்கு கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணி கடவுளை தவிர வேற எதுவுமே நினைக்கலன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். அதனால இந்த வாழ்க்கை பயணம் இனிமையான வாழ்க்கை பயணம் முதலில் நாம் பல புண்ணிய காரியங்களை பண்ணியதனால் நம்ம இந்த மனித உடலை எடுத்திருக்கிறோம். நாம் நமக்கு டிஸ்லைக் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இருக்கு, வாண்ட் நோ வாண்ட் இருக்கு, தேவையானது தேவையற்றதெல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் அடைவதற்கு முயலும் வரை நாம் மனித ரூபத்தில் இருக்கிறோம். எனவே இறைவனை வணங்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பிறக்கும் போதே கடனோட பிறந்தோம். 5 ரிணம் இருக்கு. இந்த உடலை நம்ம தாய் தந்தர்கள் கொடுத்தாங்க, அதுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா வேணாமா? நம்ம வணங்க வேண்டும். தாய் தந்தரை வணங்குவதும் இறைவனை வணங்குவதும் ஒன்றுதான். நாம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் மூச்சு விட்டுருக்கோம், ஒவ்வொரு நிமிஷம் இதையும் துடிக்கிறது. இதை கொடுத்த ஒரு இறைவன் அவர் வணங்குறதா வேண்டாமா? இனிமேல் ஒரு கொடுக்க வேணாம், இப்ப கொடுக்குறார், அதனால வணங்க வேண்டும். அடுத்தது தேவர் இனம் இருக்கிறது. நமக்கு வருண பகவான், சூரிய பகவான் நெருப்பு வெளிச்சம் கொடுக்குறார். இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்காரு, கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்காரு. அதனால ரிணம் கடன். ஐ எம் இண்டெட்டட் when I am born. பிறக்கும் போதே நான் கடன் பட்டு பிறந்திருக்கிறேன். அதை நான் என்றைக்கு முழுவதுமாக தந்து விடுகிறேனோ அப்பொழுது கடவுள் என்னை விடுதலை கொடுத்து அவரோட சேர்த்துக்கிறார். அதுதான் இங்க பாயிண்ட். அப்போ தேவரினம்
பித்ருரிணம், பூதரிணம், மனுஷரிணம், இதை எஞ்சமா பண்ண சொல்லி நம்மளுடைய சாஸ்திரம் சொல்றது. இதெல்லாம் ஒரு எஞ்சமா யாகமாக பண்ணும். உலகமே ஒரு எஞ்சமா யாகமா தான். எல்லாமே பாருங்க, தென்னை மரம் தண்ணியை சாக்கடை தண்ணி குடிச்சிட்டு தேங்காய் குடிக்குது, மாமரம் பழங்களை கொடுக்குது. நம்ம மட்டும் போக்தாவா இருக்கும். போக்தான்னா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும். போக்தாவே இருந்தாலும் நம்ம அனிமலா இருக்கணும்னு அர்த்தம். மிருக நிலையிலிருந்து நம்ம மாறவே இல்லைன்னு அர்த்தம். கர்த்தாவா, அதாவது கர்த்தானா நல்ல காரியங்களை செய்வது, பிறருக்கு உதவி செய்வது, காரியத்தை யோகமாக செய்வதுன்னு சொல்லும் போது அப்பதான் நம்ம மனுஷனாவே ஆகும். அதுக்கப்புறம் ஞாத்தா ஆகணும். ஞாத்தான்னா மூளையை சரியாக பயன்படுத்துவது. நான் பிறக்கும் போது போக்தாவாக பிறக்கிறேன், இன்பம் அடைய வேண்டும், சுகம் அடைய வேண்டும் என்பதை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தால் ஆடு மாடும் அதான் செய்யுது. அதுக்கும் நமக்கு வித்தியாசம்னா, போக்தாவா இன்பம் அடையணும், சுகத்தை பெற வேண்டும், அதாவது விஷய சுகத்தை பெற வேண்டும் என்பதை விட்டுவிட்டு இறை சுகத்தை அடைய வேண்டும் என்று எவர் நினைக்கிறானோ அவன் தான் சிரேஷ்ட பிரேஷ்ட மனுஷமேதக. அப்போ சிரேயஸை விரும்புகின்ற மனிதன் என்றார். அதனால் இறைவனை வணங்குவது என்பது ஏற்கனவே நாம் கடன்பட்டிருக்கோம், பலது கடன்பட்டிருக்கோம். அதனாலும் புண்ணிய பாவத்தை நாம் செய்வதற்கு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருப்பதனாலும், இன்பமாக இருப்பதை தவிர வேறு வழியே எனக்கு இல்லை என்று கடவுள் கொடுத்திருக்கிற அந்த இன்பத்தை நான் தேடுவதனால் அதை கொடுப்பதும் கடவுள் என்பதனாலும், இந்த பிரபஞ்சமே இயக்கி கொண்டிருப்பதற்கு ஒரு இன்டெலிஜென்ட் பிரின்சிபிள் இருக்கிறது, அது இயக்கி கொண்டிருக்கிறது, அதற்கு நான் கடன்பட்டவன் என்பதனாலும் நான் இறைவனை வணங்குவேன். இது சத்சங்கத்துக்கு ஒரு கதை சொன்னார், அதோட நம்ம முடிச்சுக்கலாம் சுவாமிஜி. அது நான் சொல்றேன். நாரதர் விஷ்ணுகிட்ட போய் கேட்டார், சத்சங்கம் மகான்களிலிருந்து தொடர்பு, அதனால என்ன லாபம், அதனால நான் என்ன நன்மை அடைவேன் அப்படின்னு கேட்டார். அப்ப பகவான் சொன்னாராம், நீ என்ன பண்ற, வடக்க நேரா போற, 2 மைல் தூரத்துல இங்க ஒரு குழு இருக்கும், ஒரு மலை மேல. அந்த குழுவிட்ட போய் கேளு இந்த கேள்விய, இந்த சத்சங்கத்தினால என்ன லாபம்னு அந்த குழுவை போய் கேளுலாம். இந்த குழுவை போய் கேட்கறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அது மாதிரி கேட்டா எனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்கிறாரு. நிச்சயமா தெரியும், போய் கேளுன்ற. நாரதர் வடக்க போறாரு, 2 மைல் தூரத்துல அந்த மலை இருக்கு, அங்க ஒரு குழு இருக்கு, கரெக்டா அதுக்கிட்ட கண்டுபிடிச்சிடறாரு. போயிட்டு, குழுவே இந்த சத்சங்கத்தினால என்ன லாபம் அப்படின்னு போய் கேட்கிறாரு. அப்படியே துடிச்சு செத்து போடுது. இவருக்கு ரொம்ப பயமா போகுது, என்னடா இது நம்மளால ஒரு உயிர் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு இங்கே நேரம் வர, என்ன பரமாத்மா விஷ்ணுவே நீ என்ன இப்படி சோதனை பண்ணிட்டேன்னு, என்னால ஒரு உயிர் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓ அப்படியா, ஏன் இந்த மாதிரி ஒரு சோதனை பண்றீங்க, அந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுவீங்களான்றாரு. இல்லை இந்த தடவை நான் வேற ஒன்று சொல்றேன், நீ போய் மேற்க போ. மேற்க போனா ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இங்க ஒரு பறவை இருக்கும், அந்த பறவையை போய் கேளு சொல்லணும். இந்த தடவை அது ஏமாத்தாம உண்மையிலேயே சொல்லுமா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லணுன்றார். சரிட்டு இவர் இங்க போறாரு. கரெக்டா இங்க ஒரு பறவை இருக்கு. அந்த பறவைகிட்ட போய், பறவையே பெரிய மகான்களுடன் தொடர்பு கொள்வதனால என்ன லாபம் அப்படின்னு சொல்றியான்னு. படப்படன்னு அது ரெக்கை அடிச்சு செத்துச்சு. இவருக்கு ரொம்ப பயமா போச்சு, என்னடா அது திரும்ப பகவான் நம்மள சோதனை பண்றாரு. உள்ள ஓடி வர்றாரு, பிடிச்சிட்டு நாராயணான்னு சொல்லிட்டு வராரு. பகவான் இருக்காரு. என்ன பகவானே திருப்பி இப்படி பண்ணிட்டீங்களே, அந்த பறவையும் செத்து போச்சே, இப்படி பெரிய அந்த பாவ காரியத்துக்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுங்களேன். இல்லை இந்த தடவை நிச்சயமா அவனுக்கு தெரியும் அப்படின்ற. அவன் சொல்றான், செய், வடக்கப்போ கிழக்கப்போ, அங்க ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜாவுக்கு ஒரு ராஜகுமாரன் பிறந்துப்பான் புதுசா. அந்த குழந்தை இவர் சொல்ற, இதுல ரொம்ப இதோட நீ சோதிச்செல்லாம் பரவாயில்ல, ராஜகுமாரன் செத்து போட்டேன்னா அவ்வளவுதான், காலி ஆயிடுவேன், இது வேணாம், இது ரொம்ப அப்படின்றாரு. இல்ல இந்த தடவை நிச்சயமா நீ உனக்கு கிடைக்கும், நான் சொல்றது நம்பு, நீ போன்றாரு. இவர் பயந்துட்டே போறாரு. இது ராஜகுமாரன் போயிட்டா திரும்பி வர முடியாது அப்படின்னு போனாரு. உண்மையிலேயே இங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு, தொட்டில ஆட்டிட்டு இருக்காங்க. இவர் பயந்து அந்த குழந்தைய பார்த்து கேட்கலாமா வேணாமான்னு சொல்லி நாராயணான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்கிறாரு. இந்த மாதிரி சத்சங்கத்தின்னு ஆரம்பிக்கிறாரு. தப்புன்னு அந்த குழந்தை பெரிய ராஜகுமாரன் உள்ளிட்ட பெரிய ராஜகுமாரன் எந்திரிச்சு முன்னிட்டு நாரதரை வணங்கி, மாமுனிவரே உங்களுக்கு வணக்கங்கள் அப்படின்னு அவருக்கு அந்த இளைஞன் சொல்றான். ஒன்றும் புரியல, சுத்தி இருக்கவங்க ரொம்ப ஆச்சரியமாக, என்னடா இது ஒரு பெரிய இளவரசனா வந்திருக்கான். சொன்னாரு, நீங்க முதல்ல ஒரு புழு பாத்தீங்களே, அது நான் தான்.
ரெண்டாவது வந்து ஒரு பறவையை சொன்னீங்களா, அது நான் தான். நீங்க முதல்ல வந்து என்னை பார்க்கும் பொழுது உங்களுடைய தொடர்பு எனக்கு ஏற்பட்டதுனால, நீங்க ஒரு பெரிய தேவ ரிஷி, உங்களுடைய தொடர்பு எனக்கு ஏற்பட்டதுனால என்னோட பாவம்லாம் போய் நான் வந்து புழுவோட பெட்டரா பறவையா பிறந்தேன். ரெண்டாவது தடவை உங்களை பகவான் நினைச்சு என்னை பார்க்க சொன்னதுனால நான் பறவையா இருந்தவன் வந்து என்னோட பாப விமோச்சனாயி நான் ராஜகுமாரன் தான் பிறந்தேன். நான் அதுதான் உண்மையான விஷயம். ஒரு பெரிய மகானோட தொடர்பு ஏற்பட்டா எப்படி பாபங்கள்லாம் போய் பாப செயமாயிடும், எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அதனால இந்த வாழ்க்கை என்ற பயணத்தில் ஏற்கனவே நம்ம செய்த கர்மாவினால் பிறந்திருக்கோம். இந்த கர்மத்தை யோகமாகவும் கடவுளுக்கு அர்ப்பணமாகவும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய மகான்களுடன் அதுக்கு தொடர்பு செய்யும். ஏன்னா தவறான பழக்கங்களையும் தவறான எண்ணங்களையும் விடுவதற்கு சாதாரண மனிதர்களால் முடியாது. அதற்கு இறைவனின் துணை வேண்டும். பெரிய மகான்கள் எப்பயோ ரேரா 1,00,000 ஒருத்தர் பிறந்ததிலிருந்தே கடவுளோட எண்ணத்தோடு இருக்கலாம். சாதாரண மனிதர்கள் நமக்கு அல்ப ஆசைகள்லாம் இருக்கதான் செய்யும். அந்த ஆசைகள் மறைந்து இறை நேயம் ஏற்பட்டு எப்பொழுதும் நிம்மதியா இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக இறைவனை எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு மகான்களின் தொடர்பு நிச்சயமாக நமக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இன்றைய வகுப்பை